திமுகவினர் நடத்தும் தனியார் பள்ளிகளில் படிப்பவர்கள் பல்வேறு மொழிகளை கற்க வேண்டும். ஆனால் ஏழை அரசு பள்ளி மாணவர்கள் 2 மொழிதான் கற்க வேண்டும் என்பதே திமுகவின் கொள்கை என அண்ணாமலை கடிந்துரைத்துள்ளார். பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாளொரு மேடை பொழுதொரு நடிப்பு என 4 ஆண்டுகளாக வெற்று விளம்பரத்திலேயே ஆட்சி நடத்தி கொண்டிருக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மாநில கல்விக் கொள்கை வெளியீடு என்கிற பெயரில் இன்று மீண்டும் ஒரு நாடகத்தை அரங்கேற்றி இருப்பதாக கடிந்துரைத்துள்ளார். காலை உணவு திட்டம், இல்லம் தேடி கல்வி உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை தேசிய கல்விக் கொள்கையிலிருந்து எடுத்து திமுக அரசு ஏற்கனவே செயல்படுத்திக் கொண்டிருப்பதாக அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். இன்னும் 7 மாதங்களில் திமுக ஆட்சியும் அகற்றப்படவிருப்பதாக சாடியுள்ள அண்ணாமலை, 3 ஆண்டுகளாக தூங்கிக் கொண்டு தற்போது மாநில கல்விக் கொள்கையை வெளியிடுவது வெற்று விளம்பரமில்லாமல் வேறென்னவென்று வினா எழுப்பியுள்ளார். திமுக ஒப்பந்ததாரர்களால் கட்டப்பட்ட பல்வேறு பள்ளி கட்டடங்கள் முதலமைச்சர் திறந்து வைத்த அடுத்த சில நாட்களிலேயே இடிந்து விழுந்து கொண்டிருப்பதாகவும், இவற்றை சரி செய்யாமல் வெறும் அலங்காரத்துக்காக கல்விக் கொள்கை என மு.க.ஸ்டாலின் நாடகம் ஆடிக்கொண்டிருப்பதாகவும் சாடியுள்ள அண்ணாமலை, திமுகவினர் நடத்தும் தனியார் பள்ளிகளில் ஹிந்தி உட்பட பல்வேறு மொழிகள் கற்றுக் கொடுக்கப்படும் நிலையில் பணம் இருப்பவர்கள் பல்வேறு மொழிகள் கற்கலாம், ஏழை மாணவர்கள் 2 மொழிதான் கற்க வேண்டும் என்பதில் சமத்துவமும் சமூக நீதியும் எங்கே இருக்கிறது என்பதை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தான் கூற வேண்டும் என அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார்.